உங்க எல்லாருக்குமே தெரியும் நான் பண்றது என்ன மார்க்கெட்னு. சில பேர் ஃபாரெக்ஸ் பண்றீங்களா கேக்குறீங்க. தம்பி ஃபாரெக்ஸ் நான் படிச்சுட்டு தான் இருக்கேன், நான் பண்ணல. சில விஷயம்லாம் நான் இல்லன்றதை ஓப்பனா தெளிவா சொல்லிடுவேன். நம்ம என்னைக்குமே பாத்தீங்கன்னா ரீல் கிடையாது, ஒன்லி ரியல். அதனால பந்தா கட்டி கூட ஏதாவது சொல்லலாம், ஏதாவது வளரலாம். ஃபாரெக்ஸ்லாம் எங்கேயாவது வீடியோலாம் பார்த்துட்டு ஏதாவது சும்மா ஏதாவது பந்தா கட்டுற மாதிரி ஏதாவது பேசலாம். நான் பண்ணல, ஓப்பனா சொல்றேன். அதனால ஃபாரெக்ஸ் பத்திலாம் என்கிட்ட வராதீங்க. நான் இந்தியன் மட்டும் தான் பண்றேன், ஓப்பனா சொல்லிடுறேன். சும்மா நிறைய பேர் பாத்தீங்கன்னா பாருங்க, நிறைய பேர் நீங்க ஃபாரெக்ஸ் பண்ணீங்களா கேக்குறாங்க. ஃபாரெக்ஸ் பண்ணலாம் பண்ணல, உண்மையதான் சொல்ல முடியும், பொய்யா சொல்ல முடியும். நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். ஃபாரெக்ஸ் பண்ணல, ஆனா படிச்சிட்டு இருக்கேன். ஃபியூச்சர்ல வேணா வருவேன். ஏன்னா இப்போதைக்கு ஒரு ட்ரேட் நல்லா போயிட்டு இருக்கு. இது நல்லா போறத நான் என்னைக்குமே கெடுக்க மாட்டேன். புரியுற மாதிரி சொல்லணும்னா பொன்முத்து போடுற வாத்து ஒரு மாசத்துக்கு ஏதோ ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு. அதை நான் டிஸ்டர்ப் பண்ணி கெடுக்க மாட்டேன். அதே மாதிரி என்னை பத்தி தெரிஞ்சவன் என்ன ஈஸியா புரிஞ்சுப்பான். ஈஸியா நிறைய பசங்க ஸ்மெல் பண்ணிடுறாங்க நான் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி எல்லாம் யூஸ் பண்றேன்னு. அதெல்லாம் என்ன ஃபாலோ பண்ணா உங்களுக்கு தெரியும். ஸ்டோரி எல்லாம் பார்த்தா தெரியும். ஒரு தம்பி எல்லாம் இருக்கான், அதாவது பாபு, அவன் பேர் சரியா தெரியல எனக்கு, விக்னேஷ் பாபு, இன்னொரு தம்பி அரவிந்த்லாம் சிலவெல்லாம் இருக்கான். அவெல்லாம் கரெக்டா சொல்லுவான், அண்ணா நீங்க இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருக்கீங்க, அதெல்லாம் உங்களுக்கு இந்த ப்ராஃபிட் வந்திருக்குன்னு சொல்லிடுவான். சில தம்பிலாம் என்ன ப்ரோ உங்களோட பிரீமியம் இன்னைக்கு மூவ் ஆகலையா அப்படின்லாம் கேட்பான். அதனால என் ஸ்டோரி என்னையும் கரெக்டா ஃபாலோ பண்ணாலே ஓரளவுக்கு நீங்க ப்ராஃபிட் ஆயிடலாம். யூஸ் பண்ற ஸ்ட்ராட்டஜிலாம் ரொம்பவே ஈஸியா இருக்கும். நிறைய பசங்க அதை ஃபாலோ பண்ணியே சிரிப்பானுங்க, ப்ரோ நீங்க இந்த இடத்துல லாஸ் பண்ணிட்டீங்க அப்படிம்பாங்க. ஏன்னா நான் ஸ்டோரி போடும்போது எதுல எடுத்திருக்கேன், கால் ஆப்ஷனா புட் ஆப்ஷனான்றது உங்களுக்கு தெரியும். சோ அது ஆல்ரெடி அவங்களுக்கு ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கும். சோ அந்த பசங்களும் என்ன பார்த்தா ஃபாலோ பண்றாங்க ஈஸியாவே. ப்ரோ நீங்க இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருக்கீங்க, அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்துடலாம் உங்களுக்கு. அதான் சொல்றல, நீங்க ஃபாலோ பண்ணி ஸ்டோரி எல்லாம் கரெக்டா பாத்தீங்கன்னா தெரியும். தெரியாததுக்கு என்னைக்குமே தெரியாது. நான் உங்களை பத்தி நான் கவலைப்பட மாட்டேங்க. பை.